ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமா DIY. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் மாமா DIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோல் லஞ்ச் பாக்ஸ் ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பின்னுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சுருக்கமாக காட்டுறேன். இதுக்கு 4.25 அடியில் 18 ஒயர் எடுத்துருக்கிறேன். ரன்னிங் ஒயர் வச்சு நான் அடிபாகம் போட்டிருக்கேன். நம்ம இடது பக்கமாக விட்டுருக்க ஒயரையே அளந்து 2வது லைன் போடலாம். மொத்தம் 8 லைன் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயரில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. இப்போ 2வது லைன் போடுறோம். நான் இது ஒரு ரூல் டார்க் பர்பிள் கலர் எடுத்திருக்கிறேன். ஒரு ரூலும் கொஞ்சம் கைப்பிடிக்கும் தேவைப்படும். இதே மாதிரி மேலே ஒரு லைன் அடிபாக ஒரு லைன், மொத்தம் 8 லைன் போடுறேன். 8 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 8 லைன் போட்டாச்சு. பதினெட்டு 8. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவல் ஷேப் பாசி மணி எடுத்துக்கிடுங்க. இதில் ஹோல் சின்னதாகவே இருக்கும். 100 கிராம் பாக்கெட்டாக கிடைக்கும். 300க்கு மேலே இருக்கும் இந்த பாசி மணி. 100 கிராம் வாங்கினா இதில் ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு பாசி சொருகிக்கிடுங்க. நான் 8 லைன் போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். நீங்கள் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் பாசி சொருகிக்கிடலாம். ஓரமாக கட் பண்ணிட்டு சொருங்க. இந்த பாசி போட்டு பின்னுறதுக்கு கொஞ்சம் மெல்லிசாக உள்ள ஒயராக இருந்தால் நல்லாயிருக்கும். ரன்னிங் ஒயர்லேயும் பாசி நான் சொருகிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு லைன் ஆம்லா நாட் போடணும். இடது பக்கம் ஒரு 1/4 அடி விட்டுக்கிடுங்க. இதில் 2 எடுத்து இப்போ 1வது ஒயர் 2வது ஒயர் இதை மாதிரி மடிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் 1/4 அடி இந்த மாதிரி இடது பக்கமாக விட்டு இந்த 2 மடிப்புலையும் நம்ம சொருகிக்கிடணும். அதுக்கப்புறம் கீழ் நோக்கி இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு இந்த ஒயரை ஒரு மடிப்பில் சொருகணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒயர் திரும்பி இருக்கிறத இந்த 2 மடிப்புலையும் சொருகி டைட் பண்ணிடணும். இதான் நெல்லிக்காய் முடிச்சு. இது பார்டருக்கு மட்டும் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு தெரியல அப்படின்னா நான் தனியாக போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடுங்க. 3 ஒயர் தேவைப்படும் இந்த மாதிரி ஆம்லா நாட் போடுறதுக்கு. டைட்டாகவே போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் உள்ள ஒரு பாசியை நம்ம கிட்ட வச்சுக்கிடணும். இது ரெட்டைப்படையில் தான் போடணும். ஏன்னா 18 8 போட்டிருக்கேன். நம்ம நெல்லிக்காய் முடிச்சுக்கு 3 ஒயர் வேணும். ரன்னிங் ஒயரை வச்சு பின்னுறோம். 2 எடுத்து பின்னுறோம். இப்போ 2 ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒயரை மடிச்சாச்சு. ஒரு ஒயரை ஒரு மடிப்பில் விடணும். இன்னொரு ஒயரை 2 மடிப்புலையும் சொருகிடணும். இழுக்கும்போது ஒயர் திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாசி கிட்ட இப்படியே தான் நம்ம ஒவ்வொரு முடிச்சும் போடணும். ஒரு நெல்லிக்காய் முடிச்சு சுற்றி 6 பாசி மணி வரும். இந்த மாதிரி சுற்றிலும் பாசி சொருகிக்கிடணும். இது ஒரு லைன் தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஒயர் கொஞ்சம் தடிமனாக இருந்தால்
இந்த பாசிமணி சொருகி பின்ன முடியாது, அதனால கொஞ்சம் மெலிசா உள்ள ஒயரை வாங்கிக்கிடுங்க. இப்போ சுற்றிலும் ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறது காட்டுறேன். கார்னர் திருப்புறதுக்கு அதே மாதிரி தான் மடிச்சுக்கிடுங்க. மடித்து வலது பக்கமாக இருக்கிற இந்த 2 ஒயரை எடுக்கணும். நம்ம இந்த ஒயர்லேயும் பாசி சொருகணும், ரன்னிங் ஒயர்லேயும் பாசி சொருகணும் இந்த பார்டர் போடும்போது. இப்போ 2வது ஒயரை இதை மாதிரி மடிச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒயர் பக்கத்தில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி டைட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் கீழ் நோக்கி இருக்கிற ஒயரை இந்த மேல் நோக்கி வச்சுட்டு இந்த வலது பக்கமாக இருக்கிற ஒரு ஒயரை மடிப்பில் விட்டுட்டு இன்னொரு ஒயரை 2 மடிப்புலையும் சொருகணும். இதுதான் கார்னர். கார்னர் வந்து ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போதும் ஆம்லா நாட் போடுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் போடணும். இப்போ டைட் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு கார்னர் நம்ம திருப்பிட்டோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த 2 ஒயராக நம்ம எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை சுற்றணும். இந்த மாதிரி மடிப்பை வச்சு இன்னொரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி டைட்டாக பிடிக்கணும். கீழ் நோக்கி இருக்கிற ஒயரை இந்த மேலே வச்சுக்கிடணும். வலது பக்கமாக இருக்கிற ஒயரை வந்து ஒரு மடிப்பில் விடணும். திரும்ப இன்னொரு ஒயர் எடுத்து இந்த 2 மடிப்புலேயும் விட்டுறணும். நீங்கள் துண்டு ஒயர் ஒரு 3 ஒயர் எடுத்து இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரில் இருக்கிற பாசியை இந்த மாதிரி சொருகணும். இப்படியே தான் சுற்றிலும் பின்னணும். ஆம்லா நாட் போடும்போது ஒவ்வொரு நாட்டையும் நல்லா டைட்டாகவே போடணும். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். போட்டுட்டு இதை வந்து ஏணிப்படி நாட் போட்டு நம்ம சொருகிடலாம். ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வரையும் சொருகிடணும். சொருகிட்டு அதுக்கு அடுத்த லைன் சாதாரண முடிச்சு போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் மேலே ஏணிப்படி நாட் போடணும். நீங்கள் ரன்னிங் வேறு வச்சு ஒரு லைன் போட்டுட்டு கூட இந்த பாசியை சொருகலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனாக நான் போடுறேன், போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ், பாசிமணி, டீப் இது தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேவைப்பட்டால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ மேலே வந்து எண்ணிப்படி நாட் போட்டு ஒவ்வொரு லைனாக 4 லைன் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் மேலே வர நான் போடுறேன். இப்போ வந்து நான் 9 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது 9 லைன் கூட தேவைப்படாது. 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பார்டர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒயர்ட்டு ஒரு 3 லைன் போடுங்க. நான் 9 லைன் போட்டதுனால மேலே ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து இந்த நடுப்பக்கம் இருக்கிற ப்ளூவை குறைச்சிக்கிடுங்க. கீழே கூட ஒரு லைன் போட்டுட்டு
நடுப்பக்கம் 6 லைன் மட்டும் போட்டுட்டு மேலே வந்து 2 லைன் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 9 லைன் போட்டதுனால மேலே 1 லைன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ 1 லைன் போட்டுட்டு ரன்னிங் வேற கட் பண்ணியாச்சு. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நடுவு பக்கம் 6 லைன் மட்டும் போடுங்க. ஏன்னா இது நெல்லிக்காய் முடிச்சில் சொருகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக சொருகிட்டேன். நெல்லிக்காய் முடிச்சில் சொருகிட்டு அதுக்கு அடுத்து அடிபாகம் வர சொருகியாச்சு. கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். கைப்பிடி வந்து 3 அடியில் 3 ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன். வெளியே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கிறேன். இது முறுக்கு இப்படி தான் போட்டிருக்கேன். அடிபாகத்தில் இந்த ப்ளூ கலர் நாட்டில் 4வது நாட்டு கீழே நான் கைப்பிடி நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன். நடுவில் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த பாசிமணி வந்து 100 கிராம் தேவைப்படும். 100 கிராமில் கூட கொஞ்சம் மீதி வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.